நம்ம ஜாக் ஸ்பேரோ எல்லாத்தையும் பேசி பேசி ஏமாத்துறனால அவர் யாரையுமே நம்ப மாட்டாரு ஒருத்தரை தவிர. அவர் தான் கிப்ஸ். கிப்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சைலர். அது மட்டும் இல்லாம ஜாக்கோடைய நண்பன் அண்ட் அவர் கப்பலோட ஃபர்ஸ்ட் மேட். அண்ட் என்னதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் ஜாக் எப்பவுமே அவரை கலாச்சிட்டே தான் இருப்பாரு. ஆனா அந்த கிப்ஸ் முதல் படத்துல நேவி ஆபீசர்ஸ் கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் எப்படி திடீர்னு அவர் ஒரு பைரட்டா மாறினாரு அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு காரணமே நம்ம ஜாக் ஸ்பேரோ தான். ஜாக் ஸ்பேரோ சின்ன வயசுல இருக்கும்போது, அதாவது ரொம்ப யங்கா இருக்கும்போது, அவர் கூட நண்பன் சொல்லிக்கிட்டு இந்த நேவி ஆபீசர்ஸோட ஒரு உளவாளி இருப்பான். அவன் யாரு அப்படின்னா நாரிங்டனோட கசின் பிரதர். அவனோட பேரு டால்டன். இந்த மாதிரி அவன் ஜாக் ஸ்பேரோட பழகி அவங்களோட அப்பா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறான். அதாவது ஜாக் ஸ்பேரோட அப்பா எட்வர்ட் டீக் இருக்கார்ல, அவர் அந்த நேரத்துல மடகாஸ்கரோட பைரட் லார்டா இருந்திருப்பாரு. அவரை பிடிக்கிறதுக்காக தான் இந்த மொத்த திட்டமும். சோ அவர் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டே அவரை போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த நேவி ஆபீசர்ஸ். எந்த ஷிப்ல அவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே ஷிப்ல தான் நம்ம கிப்ஸும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் 1லே பார்த்திருப்பீங்க, அவர் நேவில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. கிப்ஸும் எட்வர்ட் டீக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதனால அவரை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த செல்லை ஓபன் பண்ணி அவரை தப்பிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சது இவர் தான் அப்படின்னு தெரியும் போது இவர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பொழைக்கிறதுக்காக டார்ச்சுகா தீவுக்கு போவாரு. அங்கதான் யங் ஜாக் ஸ்பேரோவும் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் ரீயூனிட் ஆகி தான் திரும்ப கிப்ஸ அவரோட டீம்ல சேர்த்துப்பாரு. ஆனா பார்போசா ஜாக் ஸ்பேரோவை ஏமாத்தினதுக்கு அப்புறம் திரும்பவும் கிப்ஸுக்கு வேலையே இல்லாம நல்லா குடிச்சுக்கிட்டு டார்ச்சுகா தீவுல சுத்திட்டு இருப்பாரு. இதனாலதான் பார்ட் 2ல கிப்ஸ் நாரிங்டன்ட்ட உன்னோட கதை என்னன்னு கேட்கும்போது இத சொல்லுவாரு. என் கதை தானே, என் கதையும் உன் கதை மாதிரியே தான். ஆனா ஒரு அத்தியாயம் முன்னாடி இருக்கு. கடைசியா 7 கடல்களை கொள்ளையடிச்ச ஒரு ஆளை துரத்துன. அதனால என் கட்டுப்பாட்டுல இருந்த மாலுமிகளையும் என் வேலையையும் என் வாழ்க்கையே இழந்தேன். அதாவது நாரிங்டனுக்கும் ஜாக்கால தான் அவரோட வேலை போயிருக்கும், கிப்ஸுக்கும் ஜாக்கால தான் அவரோட வேலை போயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சிம்பாலிக் டீடைல், கிப்ஸ் எப்படி குஸ்ட் பன்னிங்களோட பன்னிங்களா படுத்து கிடப்பாரோ அதே மாதிரி தான் நாரிங்டனே அடிச்சு பன்னிங்களோட பன்னிங்களா படுக்க போட்டுருவாங்க. இப்படித்தான் அவரு நேவி ஆபீசர்ல இருந்து பைரட்டா மாறி இருப்பாரு.